ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம B2T கிச்சன். இன்றைக்கி நம்ம கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் கொத்து புரோட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. கொத்து சப்பாத்தி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு ட்ரை கொத்து சப்பாத்தி தான். ஓகேவா? உங்களுக்கு நல்லா தண்ணியாக வேணும், நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள். வாங்க இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்ததும் ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. இது லைட்டாக ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான். அதே லைட்டாக சின்ன சின்னதாக அரிஞ்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இதே நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். கரெக்டாக ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஒருத்தங்க சாப்பிட்ற மாதிரி தான் செய்கிறேன். அதனால நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ ஒரு முட்டை லைட்டாக அது வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் அவ்வளோவா நல்லா இருந்த மாதிரி இருக்காது. சின்ன சின்ன பீஸாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி கூட பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ அதுக்கு தேவையான உப்புலாம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு மிளகாப்பொடி தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா மல்லித்தூளும் கரெக்டாக ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓகேவா? போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா இதனால நீங்கள் சேர்த்துக்கலாம், இந்த பவுடர்னால. ஓகேவா? அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இது நல்லா தண்ணியாக நம்ம பரோட்டா சால்னா ஊற்றி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி வேணும். நீங்கள் இந்த டைமில் இதுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நான் ட்ரையாக தான் சாப்பிட போகிறேன். அதனால நான் இதுக்கு மேலேயே 2 சப்பாத்தியை ரோல் பண்ணிவிட்டு நான் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு எந்த மாதிரினாலும் நீங்கள் கையை வச்சு கூட பிச்சு கூட போட்டுக்கலாம். நான் ரோலாக நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? உங்களுக்கு தண்ணி வேணும், தண்ணி ஊற்றி நல்லா அது சால்னா மாதிரி மிக்ஸ் ஆகி இருக்குன்னா நீங்கள் முன்னாடியே தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் அன்றைக்கி ட்ரையாக பண்ணுறதுனால எதுவும் தண்ணி எதுவும் ஊற்றினேன். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட்டான கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.